ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பால்கோவா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன மில்க் இருக்கோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பால்கோவா நம்மளுக்கு நல்லா வரும். பால் சேர்த்ததும் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் இதில் சேர்க்காதீங்க. நம்மளுக்கு இந்த பாலே நல்லா வற்றிட்டு நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆகிடும். பால்கோவா செய்கிறதுக்கு 1 லிட்டர் பாலுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரமாவது தேவைப்படும். அதனால் அகலமாக இருக்க பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக முடியும். நீங்கள் சின்ன பாத்திரமாக எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் டைம் எடுக்கும். பால் கொதிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. பால் கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடிகனமான பாத்திரம் அப்புறம் நான்ஸ்டிக் பேனில் இந்த மாதிரி செய்கிறப்போ நம்மளுக்கு சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. கொஞ்ச நேரம் கழித்து நம்மளுக்கு பால் ஏடு தனியாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நாம் இந்த பால் ஏடெல்லாம் எடுத்து பால்லே விட்டுடலாம். பால்கோவா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஏடெல்லாம் பாலில் கலந்துட்டு பால்கோவா நல்லா டேஸ்ட்டாக வரும். 1 லிட்டர் பாலுக்கு 150 கிராமில் இருந்துட்டு 200 கிராம் அளவுக்கு பால்கோவா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 1/2 hour கழித்து பார்க்குறப்ப பால் நல்லா சுண்டிட்டு இந்த அளவுக்கு இருக்கும். மறுபடியும் நாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால்கோவாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சைடில் ஃபார்ம் ஆகிற ஏடு தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ஏடை நாம் பாலில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு 10 minutes கழிச்சுட்டு நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு பால் நல்லா இந்த அளவுக்கு திக்காயிட்டு இருக்கும். இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 minutes கழித்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராமில் இருந்துட்டு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் அதிகமாகிட்டு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு பால்கோவா கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆனதும் நம்ம இன்னும் ஒரு 5 minutes கிட்ட நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் பால்கோவா மறுபடியும் திக்காயிடும். இப்போ நான் ஃப்ளேவருக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணி செஞ்சோம். பாருங்கள், நம்மளுக்கு கடைசியாக நல்லா திக்காயிட்டு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. இப்போ நான் கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். நாம் கடைசியில் இந்த மாதிரி நெய் சேர்த்து கலந்து விடும்போது நம்மளுக்கு பால்கோவா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ஒரு 5 minutes கிட்ட நாம் கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா பால்கோவா ரெடி ஆகிடும். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சிடலாம். பால்கோவா நல்லா செட் ஆகட்டும். 5 minutes கழித்து நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வெறும் பால் சர்க்கரையை வச்சு நம்ம சூப்பரான பால்கோவா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.